அண்ணாமலை தவறாக பேசிவிட்டார் என்பதற்காகவே பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சத்தியம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக இருக்கிறது என்பதற்காக அதிமுக வெளியேறவில்லை என்று தெரிவித்தார். சிறுபான்மையினரை காப்பாற்றுறதுக்காக அவங்க பாஜகலேருந்து வெளியே வரலை. அவங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்கள பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க, பேசிட்டாருன்னு வெளியே வந்தாங்களே தவிர, நாங்கள் சிறுபான்மையின் நலருக்கு எதிராக பாஜக இருக்கிறது, அதனால் நாங்கள் வெளியே வந்தோன்னு சொல்லிட்டு வரலை. சிறுபான்மையினர் நலனுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே இயக்கம் திமுக தான் எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது ஓட்டுக்காக இதையெல்லாம் பேசுகிறார்கள். எனவே அவர்கள் பேசுவது முழுவதும் இந்த தேர்தலை மனதில் வைத்துத்தானே தவிர, ஏன் வெளியே அந்த கூட்டணியிலிருந்து விலகினார்கள் என்பதற்கான காரணத்தை அவர்கள் அன்றைக்கு சொல்லவில்லை. வெளியே விலகிய பிறகு இப்பொழுது சொல்லுகிறார்கள். எனவே அது பொய், அது ஏமாற்று வேலை. மேகதாது அணை அவர்கள் கட்ட முடியாது. காரணம், காவிரி நதி என்பது இப்பொழுது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறதே தவிர கர்நாடக அரசின் கட்டுப்பாட்டிலே இல்லை. திமுக கழக அரசு அமைந்த பிறகு கூட நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உரிய பரிந்துரையை செய்திருக்கிறது. மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் அவர்களால் மேகதாது அணை கட்ட முடியாது. அங்கே இருக்கிற அரசு மேகதாது அணையை பற்றி ஒன்றும் பேசவில்லை என்றால், அங்கே இருக்கிற பாஜகவினர் அந்த அரசை விமர்சனம் செய்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வார்கள். அதனால் அவர்கள் பேசுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியிலே ஆங்காங்கே சில மாநில கட்சிகள் இருக்கிற இடங்களிலே சில பிரச்சனைகள் இருக்கிறது. அது போக போக கலந்து பேசி சரி செய்து விடுவார்கள் என்று தான் நம்புகிறேன். அவருக்கு தைரியம் இருந்தால், இந்த தமிழ்நாடு என்று சொன்னால் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதோ இந்த ஆளுநர் கூட அதை செய்கிறார். தமிழ்நாடு என்றால் ஒரு தனி நாடு என்று நினைத்து கொள்கிறார்கள். அது அப்படி இருக்கக்கூடாது என்று தமிழகம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இதை அவர்கள் போய் மகாராஷ்டிராவிலே சொல்ல வேண்டும். அதற்கு இவர்களுக்கு துணிச்சல் கிடையாது. பஞ்சாபிலே போய் இது இந்து மத நாடு, நீங்கள் வெளியேறுங்கள் என்று அங்கே இருக்கிற சீக்கியர்களை சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறதா? மகாராஷ்டிரத்திலே போய் மகாராஷ்டிரம் என்று பெயர் வைக்கக்கூடாது, ராஷ்டிரம் என்றால் ஒரு நாடு என்று பொருள். எனவே மகாராஷ்டிரம் என்று பெயர் வைக்கக்கூடாது, வேறு பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இவர்களுக்கு இருக்கிறதா? இவர்களுக்கெல்லாம் அரசியலும் தெரியாது, வரலாறும் தெரியாது, இந்த நாடு எப்படி உருவானது என்றும் தெரியாது. வாய்க்கு வந்தபடி உளறுவது தான் இவர்களுடைய வேலையாக வைத்திருக்கிறது.